2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13 முதல் வாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் நமக்கு விளங்குது. கபடமுள்ள வேலையாட்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்றாங்க, ஆனால் எங்கேயோ கபடங்கள் அங்கே இருக்குதுன்னு சிலரை பற்றி சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்களே. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் வேஷம் மட்டும்தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் செய்கிறதெல்லாம் அந்த பிசாசுடைய காரியமாக இருக்குதுன்னு எங்கேயோ சொல்ல வர்றாரு பாருங்க. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் ஒளியின் தூதன் யார்? சாத்தான் இருள். ஒளியின் தூதன் ஒளி யார்? கர்த்தர். அப்போ கர்த்தருடைய தூதனுடைய வேஷத்தை சாத்தான் தரிச்சுக்கிட்டு வந்தால், அப்போ யோகிய மாதிரி நல்லா ஜம்முன்னு ஊழியக்காரங்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், இங்கே உங்களெல்லாம் பார்க்க வந்தேன்னு சொல்லி வந்தால் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஏமாறுறதா? அப்படி ஏமாற முடியாது. என்னவா, பிசாசு கூட தேவதூதர்களைப் போல வேஷம் தரித்து கொண்டு நம்மகிட்ட பேச வந்தால் நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் பிசாசு தேவதூதனை போல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசாசு யார்? விழுந்து போன தூதன். ஆனால் நல்ல தேவதூதனை போல் வேஷம் போட்டு வந்தாக்க நம்ம ஏமாற முடியாது. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவிகளும் அவனுடைய ஊழியக்காரர் தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ரட்சிக்கப்படாத எல்லா மனிதரும் அவனுடைய ஊழியக்காரர்கள் தான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் நல்ல ஊழியக்காரங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டா அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தன் வேஷம் போட்டுக்கிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனை போல் வேஷம் போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மாதிரி நடித்து இருக்கிற ஜனங்கள்கிட்ட காசை உருவி இவன் நல்லா பிழைக்கிறதுக்கு மட்டும் வேலை செஞ்சான்னாக்க அது இவனுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு வரும். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கன்றார். அவங்களுடைய செயல்களினாலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ பேசுகிறது ஏமாத்துக்காரத்தனமாக பேசினா கூட அவர்களுடைய கிரியைகள் அவங்க பாவம் இல்லாமல் இருக்காங்களா அதை கவனிக்கணும். அவங்க பாவம் செஞ்சால் அது அவருடைய கிரியைகள் பிசாசின் கிரியைகளாக இருக்கே. அங்கே ஏமாத்தினா அது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் தவறு செய்து, தவறு கூட இல்லை, தப்பு குற்றம் செய்து பாவம் செய்து அடுத்தவர்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நீ பார்த்து ஏமாறக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுறார். இப்போ இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லாத ஊழியக்காரர்களை பற்றி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். எப்படி? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ பிசாசு தேவதூதனை போல் வேஷம் போட்டு வந்தால் என்ன செய்ய போகிற? கவனிக்கணுமா? உனக்கு தெரியணுமில்ல அப்படிங்கிறாரு.
அதே போல் பிசாசுடைய ஊழியக்காரர்கள் கூட தேவனுடைய ஊழியக்காரர்கள் போல் நடித்தா நீ என்ன செய்ய போகிற? கவனமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவங்க பேச்சு இனிமையாக இருந்தால் கூட அவங்க செயல்கள் பொல்லாததாக இருந்தால் அவருடைய கிரியையினாலே அவர்களை அறிவீர்கள், அவர்கள் கனிகளாலே அவர்களை அறிவீர்கள்னு போட்டிருக்க. அப்போ எவ்வளோ ஊழியக்காரர்களை பார்க்குறான். எதையாவது பசப்பி பேசி காசு வாங்கிட்டு போகிற ஆட்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் எதுவும் செய்கிறது, காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆளை யாருன்னு முதல்ல நிதானித்து பாருங்கள். உண்மையாகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களா அதை கவனிங்க. அதுக்காக ஊழியக்காரருங்க அது வீட்டில் கூப்பிட்டாங்க, உட்காந்தங்க, அவங்க பேசுனாங்க, நானும் ஏமாந்துட்டேங்க சொல்ல முடியாது. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து. அந்த கூமுட்ட பெண்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்களாம். அவங்க வீடுகளுக்குள்ளே இவங்க நுழைஞ்சு வசனத்தை எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாதான், சத்தியம் விளங்காதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லி சபைக்குள்ளே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். எண்ணெயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல் இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாசத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்போ பிசாசு தேவதூதனை போல் நடித்து விட்டு நம்மக்கிட்ட சொப்பனத்தில் எதாவது பேசினா, அல்லது பிசாசோடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அவனை காசு சுரல்றது மட்டுமே வேலையா, அல்லது அவனுடைய சொந்த மாம்சத்தை இச்சைக்கு ஏற்றாப்புல அவன் எங்கேயோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா அது தெரியாமல் நம்ம ஏமாந்து காணிக்க கொடுக்குறதா நினச்சி நம்ம பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு. நமக்கு ஒரு டவுட் வந்தால் கூட ஒதுங்கிக்கிறணும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை சபையான பாதையில் நடத்துவார். உங்களை ரட்சித்தவர், உங்களை மணவாளனாக இயேசுவுக்கு மணவாட்டியாக கற்புள்ள கன்னியாக நியமித்தவர் உங்களை செவ்வையான பாதையில் நடத்துவார். அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர். ஓகே, ஹி வில் கைட் யூ. அவர் உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.